காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசைவழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி எஸ்பி ஆகியவை இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அரசு இதை தீவிரமாக கண்காணித்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மாநிலங்களிலுமே பாலியல் குற்றங்கள் பெருகி வருகின்றன என்பது புள்ளி விவரங்களில் தெரிகிறது. எப்படி தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்களும் பெருகி வருகின்றனவோ அப்படி இதுவும் பெருகி வருகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கர்ப்பிணி பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை செய்த குற்றவாளிகள், பள்ளி மாணவிகளுக்கு எதிராக செய்த பாலியல் குற்றங்களை செய்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையில் இதற்கென்று தனி உளவு பிரிவு ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் தான், நிலைப்பாடுகள் தான் சமூக பதற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. எல்லா பிரச்சனைகளையும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் மட்டுமே வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அணுகுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று அவர்களுக்கான நீதி, சிறுபான்மையினர் பக்கம் நின்று அவர்களுக்கான பாதுகாப்பு, சட்டத்தின் அடிப்படையிலான அணுகுமுறை என்கிற ஒரு நிலைப்பாடு அதிகாரிகளிடத்திலே இருப்பதில்லை. அவர்களாக ஊகம் செய்து கொள்வது, கற்பனை செய்து கொள்வது, இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடும், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும், எனவே சட்டம் ஒழுங்கை காக்க நாங்கள் தடை உத்தரவு போடுகிறோம் என்று மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்த முடிவு இந்த நிலைக்கு காரணமாக அமைந்தது.